மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாரதிக்கு மயக்கமருந்து கொடுத்து கொள்ளை, வாடகைக்கு வந்தவர்களால் அதிர்ச்சி. மக்களோடு மக்களாக ரயிலில் பயணித்த அமைச்சர். யாழ் கலாசார மைய பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் மறைகரம், டக்ளஸ் சந்தேகம். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 2025 ஒஸ்கார் விருதுகள் நிகழ்வு தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வாகன சாரதிக்கு மயக்கமருந்து கொடுத்து சாரதியின் 5 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் நகர் பகுதியில் கேண்டர் ரக வாகனத்தில் வாடகை சேவையில் ஈடுபட்டு வரும் சாரதி ஒருவரின் நகைகளே நேற்றைய தினம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வாகன வாடகை தரிப்பிடத்திற்கு வந்த இருவர் கிளிநொச்சி பகுதியில் இருந்து பொருட்களை ஏற்றி வர வேண்டும் என கூறி வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி கிளிநொச்சி நோக்கி பயணித்துள்ளனர். இதன்போது பரந்தன் பகுதியில் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்த கோரி அப்பகுதியில் உள்ள கடையொன்றில் குளிர்பானம் வாங்கி சாரதிக்கு குடிப்பதற்கு வழங்கியுள்ளனர். அதனை குடித்தவர் சிறிது நேரத்தில் மயக்கமடைந்துள்ளார். வீதியோரமாக நீண்ட நேரமாக வாகனத்தில் சாரதி அசைவின்றி காணப்பட்டுள்ளார். இதனை வீதியால் சென்றவர்கள் அவதானித்து சாரதியின் அருகில் சென்று பார்த்தபோது சாரதி மயக்கத்தில் இருப்பதனை அறிந்து உடனடியாக அவரை மீட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னரே சாரதி சுயநினைவுக்கு வந்துள்ளார். அதன் பின்னரே தனது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறையிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இன்று காலை மொரட்டுவையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அலுவலக ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார். இதன் போது பயணிகள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் குறித்து பிமல் ரட்நாயக்க பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்காணிப்பதற்கு நேரடி கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார். இதன் போது அடிக்கடி இடம்பெறும் ரயில் தாமதங்கள், மின்விசிறிகள் பழுது, ரயில்களில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதாரக்கேடு, பாதுகாப்பற்ற பாலடைந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்தல் போன்ற பிரச்சனைகளை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க பொதுமக்களிடம் இருந்து கேட்டறிந்து கொண்டார். யாழில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பெயர் மாற்றப்பட்ட பின்னணியில் தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இருக்குமோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமையானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், ஈழத்தமிழர்களின் கலாசார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது. கடந்த 2010 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே குறித்த கலாசார மையத்தினை இந்தியா எமக்கு அளித்துள்ளது. யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் அனைத்தும் எம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உலக பொதுமறையான திருக்குறளை எமக்களித்த திருவள்ளுவர் எமது மதிப்பிற்குரியவர். அவரையும் அவருடைய ஆளுமையையும் போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாருமே பின்னிற்கப் போவதில்லை. கடந்த காலங்களில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை எமது மக்கள் ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் பிரதிஷ்டை செய்து பராமரித்து வருகின்றனர்.
எனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களுள் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயரானது நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டிலே புரையோடி போய் இருக்கின்ற தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவசியமான தேசிய நல்லிணக்க முயற்சிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இதனுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருந்த இந்திய தூதரக அதிகாரிகள், இலங்கையின் தற்போதைய புத்த சாசன சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் கடற்தொழில் அமைச்சர், வடக்கு மாகாண ஆளுநர் போன்றோர் பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி கேவாவசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டுப் போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார். அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக 2025 ஆண்டு ஒஸ்கார் விருதுகள் நிகழ்வு நடத்தப்படுமா என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வேட்புமனு அறிவிப்பு நேற்று வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறித்த நிகழ்வை ஜனவரி 23 வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவை ரத்து செய்யுமாறு பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் 2025 ஆண்டுக்கான ஒஸ்கார் விருதுகள் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதேவேளை 97வது ஒஸ்கார் விருதுகள் நிகழ்வு எதிர்வரும் மார்ச் 2 நடைபெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது.